வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் உருளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகில் இருக்கக்கூடிய பலரால் விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று உருளைக்கிழங்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா மிகவும் விருப்பம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அன்றாடம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்குலையும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது குறித்து யாருமே தெரிந்து கொள்வது கிடையாது. சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரே நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. அது ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு. அதற்கு மாறாக உருளைக்கிழங்குல ஒரு சில மாற்றங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் தான் ஆபத்துகள் ஒளிந்திருக்கு. அதில் என்னென்ன ஆபத்துகள் ஒளிந்திருக்கு, அதனால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம்ம உருளைக்கிழங்கை எந்தெந்த முறைகளில் சேமித்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சாதாரணமாக ஒரே நிறத்தில் இருந்தால் அதில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உருளைக்கிழங்கு கிரீன் வெஜிடபிள்ஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது பச்சை நிறமாக மாறி இருக்குது அதோடைய தோல் அப்படின்னா அதை தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதில் உங்களுக்கு ஆபத்து ஒளிந்திருக்கு. சூரிய ஒளிப்பட இடங்களில் சூரிய ஒளி நமக்கு ஸ்ட்ரைக்டாக படக்கூடிய இடங்களில் அதிக நேரம் நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்குல பச்சை நிற திட்டுக்கள் உண்டாகுது. இந்த பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குல கிளைகோலைடு இருக்கிறதால இது தீங்கான ஒன்றாக மாறுது. இதை நீங்கள் சாப்பிடும்போது டைரெக்டாக உங்களுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படும். அதே போல் நச்சு பொருட்கள் இருக்கக்கூடிய முளைவிட்ட உருளைக்கிழங்கு அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது தலைவலி உங்களுக்கு ஏற்படும், கடுமையான வாந்தி பிரச்சனை ஏற்படும், மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படும், வயிற்று வலி ஏற்பட்டு டயரியா போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும், வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படும். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீக் ஆகிக்கிட்டே வருவீங்க. அது உங்களுக்கு கோமா நிலைக்கே உங்களை கொண்டு போயிடும். அரிதிலும் அரிதாக சில பேருக்கு மரணம் ஏற்படக்கூடிய அபாயம் வரைக்குமே ஏற்படும். ஸோ கருவுற்ற தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ அப்புறம் வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ தோல் சுருக்கங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ சாப்பிடக்கூடாது அப்படின்றத மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த மாதிரி சேதங்கள் இருக்கக்கூடிய பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் ஏன் நமக்கு அபாயகரமானது அப்படின்ற காரணத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். சோலனைன் மற்றும் சகோனின் போன்றவற்றினுடைய இயற்கை ஆதாரமாக உருளைக்கிழங்கு இருக்குது. இது ரெண்டுமே கத்தரிக்காய், தக்காளி போன்ற பல்வேறு காய்கறிகள் காணப்படக்கூடிய கிளைகோ ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைகோ ஆல்கலாய்டு மிக குறைவான அளவு இருக்கும்பொழுது பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் நமக்கு. அதனால தான் நமக்கு உருளைக்கிழங்கும் நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஆன்டிபயோட்டிக், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளைகோ ஆல்கலாய்டு மிக குறைவாக இருக்கும்போது நமக்கு நன்மைகள் கொடுக்கும். ஆன்டிபயோட்டிக் தன்மைகள், ரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவெல்லாம் குறைக்கக்கூடிய நன்மைகள்லாம் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கிளைகோ ஆல்கலாய்டு எல்லாம் அந்த உணவுகளில் அளவுக்கு அதிகமாக மாறும்போது அது நமக்கு நச்சு பொருளாக மாறிடும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது நமக்கு பாய்சனாக மாறி நமக்கு பல பிரச்சனைகளான உடல் உபாதைகள், சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். உருளைக்கிழங்கு முளைவிட ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கிளைகோ ஆல்கலாய்டினுடைய அளவு அதிகரிக்க தொடங்கும். ஆகவே முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உட்கொள்ளும் போது இந்த கூறுகள் உடலில் அதிகரிக்க காரணமாகுது. முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உட்கொண்ட சில மணி நேரம் முதல் அடுத்த ஒரு நாள்லேயே இதனுடைய அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதிகரித்த கிளைகோ ஆல்கலாய்டு அளவுகள் குறைவான டோஸில் கொடுக்கப்படுவதால வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி போன்றவையெல்லாம் நமக்கு வரும். ஆனால் அதிக அளவு நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், வேகமான நாடி துடிப்பு, காய்ச்சல், தலைவலி, குழப்பம், சில நேரங்களில் இறப்பும் கூட நமக்கு ஏற்படும். அரிதிலும் அரிதான மரணம் வரைக்கும் அந்த கிளைகோ ஆல்கலாய்டு அளவு நமக்கு அதிகரிச்சதுன்னா நம்ம சீக்கிரமாகவே இறக்க ஆரம்பிச்சிடும். கோமா நிலை வரைக்கும் போயிட்டு இறந்துடும். மேலும் முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கர்ப்ப காலத்தில் உட்கொள்ளும் போது குழந்தைக்கு பிறப்பு குறைபாடு தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. ஸோ அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடாது தான். ஆனால் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முற்றிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு சில பேரெல்லாம் அந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ அந்த சேதங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் எடுத்துட்டு மற்ற பகுதிகளை சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நச்சுக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நீக்கிட்டா மற்ற பகுதிகளில் நச்சுக்கள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அறிவியல் முறைப்படி அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களுமே கிடையாது. நீங்கள் அந்த பகுதிகளை நீக்கினாலும் நச்சுக்கள் உருளைக்கிழங்கு முழுவதுமாகவே பரவி இருக்கும். அதனால நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க. அதை நம்ம எடுத்துட்டு
ஆபத்து இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிடலாம் அப்படின்ற முட்டாள்தனத்தை நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. பச்சை உருளைக்கிழங்குகள் வந்து நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குல வந்து பச்சை நிறம் இருந்தால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போது அது வந்து நீண்ட நாட்கள் நம்ம உருளைக்கிழங்கை வாங்கி வச்சிருக்கும் பொழுது தான் அதன் மீது சுருக்கங்கள்லாம் தோன்ற ஆரம்பித்து அது வந்து இந்த மாதிரி பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக மாறிடும். உருளைக்கிழங்கு முளைவிடாமல் நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவோம். உருளைக்கிழங்கு எப்போதுமே ஈரமான இடத்துல வைக்காமல் உலர்ந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். உருளைக்கிழங்கு எப்போதுமே இருண்ட மற்றும் குளிர்ந்த காற்றோட்டமான இடத்துல வந்து வைக்கணும். காகிதப்பை அல்லது காட்டன் பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உருளைக்கிழங்கு கட்டி வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஒருபோதும் நம்ம வெங்காயத்தில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அதை சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும், முளைவிட ஆரம்பிச்சிடும், பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடியதாக மாற ஆரம்பிச்சிடும். அதே போல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சூரிய ஒளியில் நேராக படுற மாதிரி வந்து வைக்கக்கூடாது. இப்போ என்னென்னா சூரிய ஒளியிலிருந்து நம்ம விலக்கி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் அது வந்து முளைக்க ஆரம்பிக்காது, இல்லைனா அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அப்புறம் உருளைக்கிழங்கு நமக்கு தேவை இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ நமக்கு வேண்டிய அளவில் மட்டுமே அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும், அப்புறமா தான் அதை வந்து பயன்படுத்தணும். அப்படி நமக்கு வேண்டிய அளவுகள் அது கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போது நமக்கு சீக்கிரமாக இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு வாங்கியவுடன் வந்து நம்ம வந்து கழுவக்கூடாது. அது வந்து ஒரு சில பேர் இப்போ உருளைக்கிழங்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா வைப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கி அப்படியே வச்சிடணும். நீங்கள் வந்து சமைக்கும் போது தான் அதை வந்து கழுவணும். இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கி கழுவி வச்சிங்க அப்படின்னா அது வந்து அழுகக்கூடிய நிலை வந்து அதில் உண்டாகலாம். சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்குல ஈரப்பதம் அதிகரிக்கிறதால அதோடைய இருப்பு நாள், அதாவது அதோடைய வாழ்நாள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதிக டெம்பரேச்சர், அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் உருளைக்கிழங்கு நீங்கள் வைக்கக்கூடாது. அதுதான் சூரிய ஒளி வந்து டைரெக்டாக படக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது. இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். உருளைக்கிழங்கு வந்து அதே நேரம் நீங்கள் வந்து நம்ம சூடான இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதிக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்குடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் உருளைக்கிழங்கு வச்சிங்க அப்படின்னா அது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து நமக்கு தீமை தரக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும். எக்ஸாக்டாக வந்து உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறிடும். நல்ல தரமான உருளைக்கிழங்கு பல வாரங்கள் கெடாமல் இருக்கும். கடையில் அல்லது சந்தையில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்கும்போது நிறமாற்றம் எதுவும் இல்லாத, உறுதியான, சுருக்கம் எதுவும் இல்லாத, முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ என எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக வாங்கணும். ஒரு வெட்டு சேதம் கூட இல்லாத ஒரு உருளைக்கிழங்காக தான் நம்ம வாங்கணும். வீட்டில் வளர்க்கப்பட்ட உருளைக்கிழங்கு அப்படின்னா நல்ல முறையில் அதை பாதுகாத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அழுகிடுச்சு அப்படின்னா அந்த அழுகிய உருளைக்கிழங்கு உடனே வந்து அப்புறப்படுத்திடணும். மற்ற உருளைக்கிழங்கையும் அழுகி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா உருளைக்கிழங்கு அழுகி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி முறைகள்லாம் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி பாதுகாப்பதன் மூலமாக வெட்டு சேதங்களோ, பச்சை நிற திட்டுக்களோ, முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்களோ உருவாகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தெரிந்து கொண்டு ஆரோக்கியமான நன்மைகளை மட்டுமே உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அந்த நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.